ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம ஜனவரி 1ஆம் தேதி ஏன் ஆங்கில புத்தாண்டை நம்ம கொண்டாடுறோம், இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது சூரியனோட நகர்வை அடிப்படையாக கொண்டு ரோமானியர்கள் காலண்டரில் மார்ச் 1ஆம் தேதி தான் ஆங்கில புத்தாண்டாக கொண்டாடிட்டு வந்தாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இயருக்கு 10 மாதம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரோமானிய மன்னர்களில் ஒருவரான நூமா போம்ப்ளிஸ் அப்படிங்கிறவர் இந்த 10 மாதம் கொண்ட ஒரு இயரை 2 மாதம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 12 மாதம் கொண்டது தான் ஒரு இயர் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் ஆட் பண்ண அந்த 2 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி அப்படிங்கிற மாதிரி நேம் வச்சார். அதாவது ரோமர்களோட கடவுளான ஜனஸ் அப்படிங்கிறவரோட நினைவாக தான் ஜனவரி அப்படிங்கிற பேர் வந்ததை கூறப்படுது. ஸோ அந்த முறை தான் நம்ம பின்பற்றிட்டு வரோம். அதுக்கப்புறம் ரோமானிய மன்னரில் ஜூலியஸ் சீசர் ஜனவரி 1ஆம் தேதியை ஆண்டோட முதல் நாளாக, அதாவது ஆங்கில புத்தாண்டாக அவர் அறிவித்தார். ஸோ அதிலிருந்து கொஞ்ச நாளைக்கு ஜனவரி 1ஆம் தேதி தான் ஆங்கில புத்தாண்டாக இருந்துட்டு வந்துச்சு. அதாவது இயேசு பிறப்பதற்கு 46 வருஷத்துக்கு முன்னாடி 1500ஆம் ஆண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஜூலியன் காலண்டர் முறை தான் பின்பற்றப்பட்டு வந்தது. ஸோ அப்போ முறைப்படி ஜனவரி 1ஆம் தேதி தான் புத்தாண்டாக இருந்துச்சு. அதாவது இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் இங்கிலாந்து ஆண்ட மன்னர்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இயேசு பிறந்த இந்த நாளை தான் நம்ம நியூ இயராக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 25 புத்தாண்டாக அறிவித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிசம்பர் 25 தான் புத்தாண்டாக அப்படியே மாறிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் இது அப்படியே பயங்கர கன்ஃபியூஷனாகவே போயிட்டு இருந்திருக்கு. 1500க்கு மேலே ரொம்பவே கன்ஃபியூஷன். அதாவது டிசம்பர் 25 ஜனவரி 1 எல்லாருமே மாற்றி ஃபாலோ பண்ணதுனால ரொம்பவே கன்ஃபியூஷன்லேயே போயிட்டு இருந்துச்சு. ஸோ 1582 வருஷத்தில் போப் 13வது கிரிகோரி என்பவர் ஜூலியன் காலண்டரை டோட்டலாகவே ரத்து பண்ணிட்டார். அதாவது 4 ஆண்டுகளுக்கு ஒரு லீப் ஆண்டு அப்படின்னு கூறி பிப்ரவரி மாதத்துக்கு 29 நாட்களையும் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆக மொத்தம் வருஷத்துக்கு 365 நாளை 12 மாதத்துக்கு கரெக்டாக ஈக்குவலாக பிரித்து கிரிகோரியன் காலண்டர் முறை அப்படிங்கிற இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இந்த கிரிகோரியன் காலண்டர் முறைப்படி ஆண்டோட ஃபஸ்ட் நாள் ஜனவரி 1 அப்படிங்கிற மாதிரி நிர்ணயித்தாங்க. ஸோ அதிலேருந்து இப்போ வர 500 வருஷங்களாக நம்ம ஜனவரி 1ஆம் தேதியை தான் புத்தாண்டாக நம்ம உலகம் உள்ள மக்கள் எல்லாத்தாலையும் கொண்டாடப்படுது. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த காலண்டர் முறை பார்த்தீங்க அப்படின்னா கிரிகோரியன் காலண்டர் முறை அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் லேட்டஸ்ட் நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.